இந்த வழக்கு தினமும் விசாரிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையில் விசாரிக்கப்படுகிறது. இப்போது இந்த வழக்கு பிரதான சூத்திரதாரி இல்லாமல் விசாரிக்கப்படுகின்றது. பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் கூறினார். ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன் தீர்ப்பு வழங்கி அந்த பிரதான சூத்திரதாரியாக இருந்தவரை அடக்கும் நோக்கத்துடன் இது செய்யப்படுவதாக சந்தேகம் உள்ளது. ஏன் இவ்வளவு அவசரம்? இப்போது வழக்கை தினமும் விசாரிப்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பது எங்களுக்கு தெரியும். மேலும் தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும், சாட்சியங்கள் சேகரிக்கப்பட வேண்டும். வழக்கு தினமும் விசாரிக்கப்படும் போது அதையெல்லாம் செய்ய முடியுமா? அதை செய்ய முடியாது. அதனால்தான் சட்டத்தரணிகள் வெளியேறுகின்றனர். இப்போது சட்டத்தரணிகள் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்று கூறுகின்றார்கள். பின்னர் நாம் கேட்க வேண்டும், இந்த வழக்கு காட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறதா? இந்த வழக்கை விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்கி ஒருவரின் நலனுக்காக பிரதான சூத்திரதாரியாக இருந்தவரை காப்பாற்றும் திட்டம் இது என்ற சந்தேகம் எமக்குள்ளது. ஆனால் இந்த வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இது ஒரு அமைச்சரின் வீட்டில் புலஸ் வீதியில் விசாரிக்கப்படுகிறது. சட்டத்தின் கொள்கை திறந்த நீதிமன்றத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்பதே அடிப்படை கொள்கை. அதை மூடுவதன் மூலம் அதை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? முந்தைய வழக்குகள் இருந்தன. சந்திரிகாவின் 4 வழக்குகள், தலதா மாளிகைக்கு குண்டு வீசப்பட்ட வழக்கு, மத்திய வங்கியில் குண்டு வீசப்பட்ட வழக்கு. அந்த வழக்குகள் அனைத்தும் இவ்வளவு அவசரமாக விசாரிக்கப்படவில்லை. பின்னர் அந்த வழக்குகளை விசாரிக்க அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் அந்த வழக்குகளை விசாரித்தனர். அவர்கள் எப்போதும் இதை கேட்கவில்லை. பிறகு ஏன் அவர்கள் இந்த வழக்கில் மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றார்கள்? ஒவ்வொரு நாளும் அதை விசாரித்து இந்த தீர்ப்பை விரைவாக வழங்குகின்றார்கள். இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி அவர் பேசும் விதத்தை பாருங்கள். இது என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த உரையை காட்டுகின்றது. ஆனால் அவர் கூறிய முக்கிய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் இது இப்போது காட்டு நீதிமன்றத்தில் செய்யப்படுகின்றது. வழக்கு ஒரு அமைச்சரின் பங்களாவில் விசாரிக்கப்படுகின்றது. அமைச்சர் பங்களா. பின்னர் சாட்சியாளர்கள் வர முடியாதபடி வழக்குகள் தினமும் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறுகின்றார். அதனால் சட்டத்தரணிகள் தயாராக முடியாது. அமைச்சர் விஜிதா அல்லது எனது வீட்டில் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறுகின்றார். நாங்களே அமைச்சர்கள். அதன் பிறகு என்ன சொல்லப்படுகின்றது? முக்கிய சந்தேக நபர் இல்லாமல் விசாரிக்கப்படுவதாக கூறுகின்றார். முதலில் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், நீதி அமைச்சர் எனக்கு சற்று நேரம் வழங்குங்கள். ஒவ்வொரு நாளும் வழக்குகள் விசாரிக்கப்படுவது தவறா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் வழக்குகளை விசாரிப்பது என்பதுதான் விதிமுறை. ஒரு நாள் எடுத்துக்கொள்வது விதிவிலக்கல்ல. மேலும் நான் சொல்ல விரும்புகின்றேன், கௌரவ சபாநாயகர் அவர்களே, சட்டத்தரணிகள் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். நாங்கள் வந்த பிறகு அளித்த வாக்குறுதிகளில் ஒன்று வழக்கை விரைவுபடுத்துவதாகும். வழக்கை விரைவுபடுத்த புதிய கட்டடங்களை கட்ட முடியாது. நாங்கள் அரசாங்க சொத்துக்களை எடுத்துக்கொள்கின்றோம். நாங்கள் வந்ததிலிருந்து பல நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இன்னும் 5 அல்லது 6 கட்டடங்களை திறப்போம். இதை விரைவுபடுத்துவோம். இதுதான் எங்கள் வாக்குறுதி என்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நீதிக்காக பேசவில்லை, அவர் குற்றவாளிக்காக பேசினார் என்று நினைக்கின்றேன். இப்போது அந்த கட்சி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் மிகவும் கொலைகார அரசியல் சித்தாந்தத்தை கொண்டுள்ளது. அதுதான் உண்மை. இல்லை என்று கூற வேண்டாம். இந்த நாட்டின் சட்டத்தரணிகள், இந்த நாட்டின் அறிஞர்கள், ஈஸ்டர் தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏனைய கௌரவ கர்தினால் ஆகியோருக்கு நான் கூற விரும்புகின்றேன், இதனை விசாரித்து கண்டுபிடிக்க நாங்கள் கடுமையாக உழைத்து வருகின்றோம். இதை விசாரிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது என்ன? சபாநாயகர் அவர்களே, இந்த சோதனையை உடைத்து நோக்கத்தை பாருங்கள். இதில் என்ன சொல்லப்படுகின்றது? அமைச்சர்கள் வசிக்கும் பங்களாக்களை நீதிமன்றங்களாக மாற்றி ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமன்றத்தினால் வழக்குகள் விசாரிக்கப்படுவது நல்லமா? இது ஒரு மோசமான விடயமா? அல்லது இப்போது ஈஸ்டர் தாக்குதல்கள் இப்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூற விரும்புகின்றோமா? சாதாரணமாக புதிய நீதிமன்றம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை திறக்கப்பட வேண்டுமா? சபாநாயகர்களே, அந்த செழிப்பை நான் இங்கு உண்மையில் மணக்கின்றேன். அந்த ஈஸ்டர் பிசாசை இங்கு மணக்கின்றேன். அதாவது ஈஸ்டர் தாக்குதல் நடத்தியவர் யார், அதன் அரசியல் சூத்திரதார் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அது ராஜபக்ச என்பது எங்களுக்கு தெரியும். கடந்த முறை உரையில் இந்த கட்சி யாரை தாக்கியது? ஷானி அபேசேகர, ரவி செனவிரத்ன, அனைத்து விசாரணை அதிகாரிகளையும் தாக்கினர். சார், இப்போது என்ன இது? இப்போது ஒரு குழு கொலையாளிகளின் பைகளில் அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நான் எளிமையாக கேள்வியை கேட்கின்றேன்,
இலங்கையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு ஒரு அமைச்சரின் பங்களாவில் விசாரிக்கப்படுகிறது என்ற செய்தி சர்வதேச அளவில் பரவிய பிறகு யாருக்கு தெரியும் இது என்ன நோக்கம்? இது மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த ஈஸ்டர் தாக்குதலின் கொலையாளிகளுக்காக நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டனர். எனக்கு இடையூறு விளைவித்தால் பிரேரணை ஒன்றை கொண்டு வருவேன். அவர் மறைத்து வைத்திருந்த துணியை திறந்து வாசகத்தை காட்டினேன். இப்போது அது வெளிப்படையாகிவிட்டது. சரியா? கொலைகார தேவை தற்போது தெரிகிறது. හරිද? දැන් ටෙක්ස්ට් එක ඩිකන්ස්ට්‍රක්ට් කරාට පස්සේ පේනවා මිනිමා රුමනාව. ඇති අදට ඇති සති ගානකට ඇති වේ මං හිතයි. තුවාල වලට බේත් දාගන්න.